இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அஹ்மத் அசியாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது. எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இலங்கையின் உற்பத்தி பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு குரங்கு, அணில் போன்ற விலங்குகள் தான் மிக முக்கியமான காரணம் என தற்பொழுது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இலங்கையில் தேங்காய் தட்டுப்பாடு நிலவுகிறது. தற்போது நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு மிக மிக முக்கிய காரணமாக அணில் மற்றும் குரங்குகள் காணப்படுவதாக ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. வாருங்கள், இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம். தகவல் அரங்கம் பிரேக்கிங் நியூஸ். இலங்கையில் பொருளாதார பிரச்சினை நிலவுகிறது. இதற்கு அடிப்படையான காரணங்களில் மிக முக்கியமான காரணங்களாக அணில், குரங்கு, யானை போன்ற விலங்குகள் காணப்படுவதாக தற்பொழுது உண்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விவரங்களை தேடி பார்த்த பொழுது இது சம்பந்தமான விவரங்கள் தற்பொழுது ஒரு சில நாட்களாக செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த இலங்கையின் உற்பத்தி பொருளாதாரமானது வீழ்ச்சி அடைவதற்கு அணில், குரங்கு, யானை போன்ற விலங்குகள் மிக மிக முக்கிய காரணமாக இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பல வகைகள், தானியங்கள், காய்கறிகள், இன்னோரன்ன உற்பத்திகளை அணில்கள், குரங்குகள், யானைகள் சாப்பிட்டோ அல்லது சேதப்படுத்தி அழித்துவிட்டால் அது விவசாயிகளுக்கு பாரியதொரு நட்டமாகும். பயிரிடப்படுகின்ற உற்பத்திகளில் 60%, 70%, 80% உற்பத்திகளை இந்த விலங்குகள் சேதப்படுத்தி அல்லது சாப்பிட்டு அழித்தால் அது விவசாயிகளுக்கு பாரியதொரு நட்டமாகும். விவசாயம் செய்வதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் போகின்றது. விவசாயிகளுக்கு பாரியதொரு நட்டத்தையும் பாரியதொரு மன உளைச்சலையும் இந்த விலங்குகள் ஏற்படுத்தி விடுகிறது. இலங்கையின் பொருளாதாரமானது மிகவும் பின்னோக்கி செல்கிறது. இது தற்பொழுது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் காலம் காலமாக இல்லாத ஒரு பிரச்சனை இப்போது உருவாகி இருக்கிறது. தேங்காயானது தட்டுப்பாடு வந்திருக்கிறது. ஒரு தேங்காயானது 250 ரூபாய்க்கு தற்பொழுது விற்கப்படுகிறது. இன்னும் சில மாதங்களில் இந்த விலையானது இன்னும் அதிகரிக்கலாம். ஏன், தேங்காய் பாதியும் கூட சந்தையில் விற்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலைமைக்கு இலங்கை சென்றிருப்பதற்கு மிக மிக முக்கிய காரணமாக தற்பொழுது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆய்வை நடாத்தியிருக்கின்றார் ருகுணு பல்கலைக்கழகத்தின் பயிர் விஞ்ஞான பேராசிரியர் அருண குமார என்பவர் இந்த ஆய்வினை நடாத்தியிருக்கின்றார். இந்த ஆய்வில் இலங்கையில் 30 லட்சத்துக்கும் அதிகமான குரங்குகள் காணப்படுவதாகவும், இலங்கையில் தற்பொழுது தேங்காய் தட்டுப்பாடு நிலவுவதற்கு குரங்கு மற்றும் அணில்கள் தான் காரணம் என கூறியிருக்கின்றார். அத்துடன் அந்த ஆய்வில் அவர் கூறுகிறார், இலங்கையில் ஒரு வருடத்திற்கு மாத்திரம் 100 மில்லியன் தேங்காய்கள் அணில் மற்றும் குரங்குகளால் அழிவடைவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது உண்மையான ஒரு ஆய்வாகும். இந்த விடயமானது மிகப்பெரியதொரு சம்பவமாக, மிகப்பெரியதொரு ஆய்வாக பார்க்கப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு 100 மில்லியன் தேங்காய்கள் இலங்கையில் அழிவடைந்தால் என்ன நடக்கும்? இலங்கையில் தேங்காய் தட்டுப்பாடு வரும். அதுதான் தற்பொழுது வந்திருக்கின்றது. இதற்கெல்லாம் தீர்வு கட்டாயமாக வர வேண்டும். அத்துடன் யானைகள் விவசாயத்தை அழிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், செய்திகளில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். யானைகளால் சேதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, குரங்குகளால் சேதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அணில்களால் சேதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பழங்களை சாப்பிடுகின்றது, காய்கறிகளை சாப்பிடுகின்றது, தானியங்களை சாப்பிடுகின்றது. இலங்கையின் உற்பத்தி பொருளாதாரம் மிக மிக பின்னோக்கி செல்கிறது இந்த விலங்குகளால். இவற்றையெல்லாம் கண்டறிந்துள்ள தற்போதைய அரசாங்கம் இதற்கு தீர்வுகளையும் தற்பொழுது கண்டறிந்திருக்கின்றது. சில தீர்வுகள் தற்பொழுது வந்திருக்கின்றது. இன்னும் சில தீர்வுகள் தற்பொழுது ஆலோசனை மற்றும் ஆய்வில் இருக்கின்றது. முதல் படியாக இந்த குரங்குகள், இந்த யானைகள், இந்த அணில்களை விரட்டுவதற்கு தானியங்கி இலத்திரனியல் உபகரணம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி மூலமாக இயங்குகின்ற ஒரு தானியங்கி இயந்திரம் ஒன்று உருவாக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வெற்றி அளித்திருக்கின்றது. இந்த தானியங்கி உபகரணத்தை இளம் பொறியியலாளர்கள் தான் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும்.
பொறியியலாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆனது சூரிய சக்தியினால் இயங்கக்கூடிய ஒரு உபகரணமாகும். இந்த உபகரணத்தை செயல்படுத்தினால் குரங்கு, யானை, அணில் போன்ற மிருகங்கள் நெருங்காது, கிட்டையும் வராது. அவ்வாறான உபகரணம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஆய்வு செய்யப்பட்டு வெற்றி அளித்திருக்கின்றது. மேற்கொள்ளப்பட்ட உபகரண ஆய்வில் வீடியோ காட்சி வழியாக இருக்கின்றது. அந்த வீடியோ காட்சியில் குரங்கானது இந்த சாதனத்தை கண்டு விரண்டோடுகிறது. அத்துடன் இந்த குரங்கு பிரச்சனைக்கு தீர்வாக கடந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களின் ஆட்சி காலத்திலும் கூறப்பட்டு வந்தது. அதாவது விவசாய அமைச்சர் கூறியிருந்தார், விவசாய அமைச்சர் அமரவீர கூறியிருந்தார், 1,00,000 குரங்குகளை சீனாவுக்கு அனுப்புவதாக கூறியிருந்தார். அந்த திட்டமானது கைவிடப்பட்டது. சீனாவானது 1,00,000 இலங்கை குரங்குகளை கண்காட்சியில் வைப்பதற்காக கோரிக்கை விடுக்கின்றது. அந்த கேள்வி தற்பொழுதும் இருக்கின்றது. தற்போதைய அரசாங்கமானது அந்த கோரிக்கையை மீண்டும் பரிசீலனை செய்து வருகிறது. அநேகமாக 1,00,000 குரங்குகளை சீனாவுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இவ்வாறு இந்த குரங்குகள் பயிர்களை நாசம் செய்தால் இலங்கையின் உற்பத்தி பொருளாதாரம் மிக மிக பின்னோக்கி சென்றுவிடும். இலங்கையின் பொருளாதாரம் பின்னோக்கி சென்றால் தற்போதைய அரசாங்கம் ஆட்சி செய்வதற்கு மிகப்பெரிய நெருக்குவாரங்கள் உருவாகிவிடும். தற்பொழுது தேங்காய் பிரச்சனை சென்று கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக தற்போதைய அரசாங்கத்திற்கு பல்வேறு நெருக்குவாரங்கள் உருவாகிவிடும். இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அத்துடன் மிக முக்கியமான விடயம், யானை, குரங்குகளால் மனிதனுக்கும் ஆபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. யானையால் பல மனித உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று குரங்குகளாலும் மனிதனுக்கு ஆபத்துக்கள் வந்திருக்கின்றது. அத்துடன் குரங்குகளால் குரங்கு காய்ச்சல் நோயும் வந்து கொண்டிருக்கின்றது வெளிநாடுகளில். எனவே பயிர்களை நாசமாக்கும் இந்த விலங்குகளுக்கு ஒரு தீர்வு வந்தால் இலங்கையின் உற்பத்தி பொருளாதாரமானது மிகவும் அதிகரிக்கும் என்பது எமது கருத்தாகும். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அகமது அசியா. புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.